த லேண்ட்ஸ் பிட்வீனோட சாபம் ஒரே ஒரு பெரிய அழிவால வந்ததில்ல. அது நம்பிக்கை மற்றும் தோல்வி ரெண்டும் திரும்ப திரும்ப வர்ற சக்கரம். நாம கிரேட் டவுன்ஸை பார்க்குறோம், நைட் லார்ட்ஸ் கிட்ட சண்டை போடுறோம், நம்ம கஷ்டம் மட்டும் தனியானது, புது காயம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, த ஃபோர்சேக்கன் ஹாலோஸோட மௌனத்துல தெரியறது நம்ம வெளிச்சம் வேறொரு உலகத்துல செத்துப்போன சூரியனோட எதிரொலி மட்டும்தான். இப்போ அந்த திரை சுத்தமா கரைஞ்சு போச்சு. ரெண்டு முடிவில்லாத துயர கனவுகள் ஒன்னாக கலந்து ஒரே பெரிய ஜெயிலா மாறிடுச்சு. இந்த டிஎல்சி, இந்த ஷிஃப்டிங் எர்த் இவெண்ட் ஒரு வரைபட விரிவாக்கம் இல்ல. இது ஃப்ரம் சாஃப்ட்வேர் பிரபஞ்சத்தோட ஆழமான சோகத்தை ஒன்னா தைக்கிற ஒரு ஊசி மாதிரி. பூமி பிளந்து அந்த பெரிய பள்ளம் கிரேட் ஹாலோவோட கிறிஸ்டல் விஷத்தை பார்த்தப்போ நைட்ரெயினோட மொத்த ஃபீலிங்கே மாறிடுச்சு. வழக்கமான நைட்ஃபேரர்களோட பயணம் இப்போ ஒரு ஆழமான பழமையான துக்கத்தால நிரம்பியிருக்கு. அங்க இருக்கிற காற்று கிறிஸ்டலாக்கப்பட்ட சோகத்தோட கனமா இருக்கு. அது வெறும் செத்த ஆத்மாக்களோடதே இல்ல, பிரபஞ்ச துரோகத்தோட பாரத்தால கரைஞ்சு போன ஆத்மாக்களோடது. இதுதான் மொத்த தீமைகளும் உருவாகிற பழமையான அஸ்திவாரம். அந்த ஹாலோஸை பார்த்தா ரொம்பவே பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. உடைந்த வளைவுகள், மறக்கப்பட்ட பீடங்கள் எல்லாம் ஊலாசையிலோட கடைசி நொடிகளை அலறுது. அதனால தான் அவன் இங்க இருக்கான். அதனால தான் இந்த காயம் திரும்ப திறந்திருக்கு. இந்த உண்மை ஏற்றி உடைஞ்ச மாதிரி நம்மள தாக்குது. அங்க அவன் நிக்கிறான், தோல்வி அடைந்த வீரத்தோட அழகான கொடூரமான ஓவியம். அவனோட அதே கிழிஞ்சு போன வெள்ளி ஆர்மர் ஒரு காலத்துல ரட்சிப்பை கொடுத்தது. ஆனா இப்போ அது கரப்டடான ஆத்மாவுக்கு போர்த்திய துணி மட்டும்தான். இது புராணத்துல இருக்கிற ஆர்டோரியாஸ் இல்ல, இது விழுங்கப்பட்ட ஆர்டோரியாஸ். அவனோட வருகை ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லுது. அபிசுங்கிறது ஒரு இடம் இல்ல, அது எல்லா உண்மையையும் தாண்டி பரவக்கூடிய ஒரு நோய். இந்த உலகத்துல எண்ணத்தோட தூய்மைக்கும் அழிவோட நிரந்தரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத அவன் திரும்பவும் நிரூபிக்கிறான். அவனை எதிர்க்கிறது ஒரு அரக்கனை கொல்றதில்ல, நாம பாத்திராத ஒரு நண்பனுக்கு செய்யற கடைசி கொடூரமான கருணை. அவனோட அந்த கொடூரமான ஒரு கையால போடுற சண்டை நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா நைட்ரெயின் என்ஜின்ல அவன் இன்னும் வேகமா ஆபத்தாவா வருவான். அவனோட ஒவ்வொரு அடியும் ஒரு வரலாற்று பாடம், ஒவ்வொரு டாஜும் அவனது வலிய ஒப்புக்கொள்ற ஒரு மௌன அசைவு. த ஃபோர்சேக்கன் ஹாலோஸ்ங்கிறது வெறும் ஒரு டிஎல்சி இல்ல, இது இந்த உலகத்துல பல 100 மணி நேரம் விளையாடின ஒவ்வொரு வீரனுக்கும் ரத்தம் மற்றும் வருத்தத்துல எழுதப்பட்ட ஒரு காதல் கடிதம். அந்த உல்ஃப் நைட் பைத்தியக்காரத்தனத்தால உந்தப்பட்டு அவனோட முடிவில்லாத தோல்வியின் நிமித்தம் வரும்போது இந்த சாப உலகத்துல ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒரு விலை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உல்ஃப் நைட் பைத்தியக்காரத்தனத்தால உந்தப்பட்டு அவனோட முடிவில்லாத தோல்வியின் நிமித்தம் வரும்போது இந்த சாப உலகத்துல ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒரு விலை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போங்க நைட் ஃபேரர்ஸ், நீங்க ஆழமான பள்ளத்துக்குள்ள இறங்கி உடைந்த உண்மையிலிருந்து வந்த ஒரு பேயை எதிர்கொண்டு தன்னோட நம்பிக்கையே தன்னோட அழிவுக்கு காரணமான ஒரு வீரனோட கண்களை பாப்பீங்க. அவனுக்காக இரக்கம் காட்ட வேண்டாம், அவனுக்காக அழ வேண்டாம். அவனை பாருங்க. நீங்க சண்டை போடுற இருட்டு எப்பவும் ஒரு நாள் வீரனை விழுங்குங்கிறதுக்கு ஆர்டோரியாஸ் ஒரு நிரந்தரமான சாட்சி. கௌரவத்தோட அவனை வீழ்த்துங்க, அந்த புராணத்தை நிம்மதியா புதைங்க. சோகம் நிரந்தரமானது, அது இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கு.